நாளைக்கு தான் வேலையே போகலாம் மசியல் பருப்பு வெள்ளக்கறி இல்லை நான் எட்டாயிரம் விட்டு என்ன அடுப்பும் பாருங்க ஆடியா இப்போ வந்து வெங்காயம் நல்லா இருக்கும் பிளாக்கோட்டை முருங்கை குழம்பு ரெண்டாம் பால் பூனே அதில் கிடக்கு செய்து பகிர்ந்து கொள்ளுவோம் விட மாட்டோம் எல்லாருக்கும் வணக்கம். நான் சிந்துஜன். நான் தட்சா. தஸ்வின். தஸ்வின் இல்ல தஸ்வின். நான் இந்த எங்க நிக்கிறோம்டா அங்க வீட்டா நிக்கிறோம். ஒரு மாதிரி மலையெல்லாம் கடந்து வந்து நாங்கள் காத்தோட வந்துட்டோம். பதில வெயில இந்தியா தான் உண்மையிலே சந்தோஷமா இருக்கேன். ஸோ ஆசையா இருக்கு. நாளைக்கு தான் வேலையே போகலாம். எவ்வளோ நம்பர் மழை அப்போ உடுப்பெல்லாம் சரி ஈரமாக கிடந்ததில் அடுத்து காய போட்டு நிற்கிறது. காணியெல்லாம் ஒரு துப்புராக்கப்பட்ட வாடா அது ஒரு வீடியோ எடுத்துட்டோம் போட மழைக்கு எல்லாம் தண்ணி எல்லாம் வந்து ஓலையெல்லாம் விழுந்து புல்ல ஆயிட்டு இப்போ வந்து காத்துக்கு நல்ல வேப்பம்பு கொண்டு போட்டு கிடக்குன்னு வடகஞ்செய்யலாம் கீழே வந்து இடிச்சுக்கோங்க. சரி அப்போ நாங்கள் இன்றைக்கு வந்து எங்களோட வளமையை போல எங்களை போய் தண்ணிக்கிறேன். இந்த தர்சினம் வந்து நான் சனி ஞாயிறு பள்ளிக்கூடங்களில் தானே ஞாயிற்றுக்கிழமை அப்போ வீட்டை நிற்கிறேன் இன்றைக்கு தம்பி இல்லையா ஆனா பிள்ளை படிக்கும் பிள்ளைக்கு ஆனா கொஞ்சம் வீட்டுல ரெண்டு விளையாட்டு தனம் நல்ல விருப்பம். அப்ப சின்ன பிள்ளைங்க அப்படித்தாரு என்ன இப்ப பார்க்க போறோம். இன்றைக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு காணொலியா இருக்க போறோம். நாங்க என்ன வித்தியாசமா இருக்க போறோம் வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். வந்து நாங்கள் எங்களோட சமையல் எல்லாம் இன்றைக்கு செய்ய இன்னைக்கு நாங்கள் மதியம் ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு நாங்க மதியம் என்ன சமையல் சாப்பாடு இன்றைக்கு செய்ய போறோம்ங்கிறத உங்களோட காட்ட போறோம். நாங்க இன்றைக்கு உண்மையா இவருக்கு பிடிச்ச முருக்கங்க ஞாயிற்றுக்கிழமை மிரக்கறி. அப்ப இன்னைக்கு முருக்கங்க என்ன இவருக்கு பிடிச்ச முருக்கங்க சிரிச்சு கொண்டு சொல்ற நேற்று சண்டை விட்டேன். நான் சொல்றேன் அப்ப மாமா சிரிக்கிறா பிள்ளை நான் சொல்றத கேட்டா சிரிப்பு இருந்தேன் வேறங்க. அப்ப நேற்று மாமா என்கிட்ட காசு வந்து விட்டாரு முருங்கங்காய் வாங்கிட்டு வா சனிக்கிழமை இன்றைக்கு கருவாடும் போட்டு முருங்கங்காய் குழம்பு வைப்போம் வீடியோக்கு நல்லா இருக்கும் சாப்பிடவும் நல்லா இருக்கும் சொல்லி விட்டு அப்ப நான் போனாலும் நான் கொஞ்சம் அங்கே கேட்டேன் படினோட காய்ச்சல் இந்த கண்டத்துல படின காய்ச்சல் லேட் ஆயிடுச்சு விட்டாரு. அப்போ மாமா சொன்னார் இங்க அத்தைக்கு மாமாவுக்கும் சண்டை ஆகுமா சண்டையிலே மாமா என்னோட சண்டை ஓடிக்கிறேன் இல்ல பேசப்பட்டு சொல்லுங்க. மாமா சொன்னவர் அவன் சிந்தியன் வேற விட்டு எனக்கு முருக்கங்காய் கறி முருக்கங்காய்க்குள்ள கட்டுப்பாடு போட்டு வட்டி சமைச்சுட்டான் காசு கொடுத்து விட்டேன் சொல்லுங்க அப்படின்னு சொன்னவர். அப்ப நானும் சரி நீ வேறு வாண்டுடல் எல்லாம் ரெடி ஆகி பார்த்து கொண்டு நீ இல்ல. அப்ப அவரு மற்ற நானும் வீடியோ ரெடி ஆகிக்கணும் தானே. அப்ப நான் சின்னக்க வலிக்கிட்ட நேரம் போகுது வீடியோ கொஞ்சம் லேட் ஆகின சமையல் மற்ற சமையலை செய்து வேலைக்கு பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்து டியூஷனுக்கு விடணும் நேரம் போதுன்னு சொல்ல. அப்ப மாமா சொல்லி ஒலிம்பி வலிக்கிட்ட நீ வாரா. அப்ப நீ வந்து உண்ட பாடு மண்டி கொண்டு தண்ட வேலை நடக்குது. அப்ப பார்த்தேன் டப்பனு மாமா அவ்வளவு நேரம் இருந்தவரா சொல்லிவிட்டு போறாரு. நான் கேட்கல நான் போறேன் நீங்க முருகவங்க காய்ச்சல் ஒன்றும் காய்ச்சல் இல்ல அப்படி இல்ல அப்படி இல்ல 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 அப்படி இல்ல தெரிஞ்சது வாடா என்ன வீடியோ நடக்க மாட்டேன் போட்டு நான் சும்மா சமைக்க போறேன் தெரியும். அப்ப நான் என்ன முருங்கங்காயம் எடுக்க கூட ஒண்ணும் எடுக்க கூடாது பருப்பை மட்டும் காய்ச்சி சாப்பிட வேண்டியது. அப்ப நேற்று வந்து பருப்பு சாம்பார் தான் சாப்பிட்டாங்க. உங்களுக்கு தேவை நேற்று சனிக்கிழமை சாம்பாரை வச்சு சோறு வெள்ளை சோறு மட்டும் படிச்சு போட்டு விட்டுட்டு நான் வடிவ சாப்பிட்டு இருந்துட்டேன். இரவுக்குமா தானே சாப்பாடு இரவு நாங்க என்ன செய்து விட்டோம் இந்த சோத்துக்கும் வெள்ள இந்த சாம்பாரும் இழுபடாது டப்பட்டு ரொட்டி ஏற்றி விட்டு நாங்க ரொட்டி சாப்பிடுனாங்க. மாமா கோவத்துல வந்து என்ன பிள்ளைய எப்படி வளர்க்க போறீங்களோ என்ன உங்களோட மூத்தவாக வேலை செய்ய கொடுத்து பழகணும். உங்க ஏரியாவில் விழாக்கோட்டை வெட்ட பழக்கணும் தேங்காய் திருவ பழக்கணும் தேங்காய் என்ன திட்டியான பஞ்சு கையில வெட்டி போடும். நீங்கன்னு சொன்னா நான் முருக்கங்காய் கிளீன் பண்ணி கொண்டிருக்கேன். எப்படி பரிவா தோலை
எடுத்துட்டு ஆனா நல்ல திறமான முருக்கங்கான்னு சொல்லிடலாம். அது நீங்கள் நேற்று இப்படி ஒரு கோடு போட்டு புல்லா புல்லாக்க தேவையில்லையா? இப்படி ஒரு கோடு இதாண்டி அப்போ முருங்கங்காய்க்கு என்ன போட போறீங்க வேறு? கிலோ போட்டு கருவாடை போடுவோம் முடியாது. ஞாயிற்றுக்கிழமை மாமா சாப்பிட மாட்டோம், நாங்க சாப்பிடுவோம். மாமா கருவாடை போட்டு காய்ச்சி அது நீங்கள் கருவாடு போட்டு காய்ச்சிக்கலாம், நேற்றுனா காய்ச்சிக்கலாம், நானும் சாப்பிட்ருப்பேன். மாமா சாப்பிட்டு நான் எனக்கு சாப்பிட்றதுக்காண்டி இல்லையடாப்பா, ரெண்டு கறி இல்லை அப்புறம் காய்ச்சி கொண்டு வந்துடுவேன். எனக்கு ஒரு குழம்பு கறி காய்ச்சி கொண்டு வரும்பேன். அப்ப அம்மா தந்துட்டு அம்மா என்ன தலை வெட்டுறது? நீங்க இங்க தாங்க, நீங்க வெட்ட வேண்டாம் பாவம் புள்ள, நீங்க புள்ள வேலை செய்ய சொன்னா புள்ள இது வெட்டாது. புள்ள பாக்கு வட்டி இருந்தது இல்லம்மா, அது என்ன சுகமா இருக்கும். பாக்கு வட்டி பாக்கு வட்டி கண்ணு நீங்களே அதுல இருக்கு இல்லையா? அதான் வெட்டி நாளைக்கு போட்டு சரி. அப்ப இப்ப என்னென்ன கறியன்றதை நீங்க சொல்லலையே. நாங்கள் இப்ப முருக்கங்காயும் பிலாக்கொட்டையும் பிலாக்கொட்டை, அதுவும் குழம்பு, கீரை மசியல், பருப்பு வெள்ளக்கறி, அப்பளம் பொரியல், அடுத்த சோறு என்ன சோறு? வெள்ளை பஞ்சு தீட்டல் அரிசி சோறு. வெட்டியா சேவடி வெட்ட தெரியாது, வெட்ட பழகிட்டேன். பழகிட்டேன். அப்ப என்ன சமைச்ச நீங்க காலமே? அத்தை வந்து பிஸி எந்த நேரம் போன்றான், ஒரே கோல் பழஞ்சோறு நல்லா தயாரிக்கும். பழஞ்சோறு அத்தையே என்ன பழஞ்சோறுக்கு என்ன கருவாடு பொரிச்சு சம்பலும் கருவாடு என்ன மணியா இருக்கும் என்ன பாருங்க. அவங்க சிரிக்கிறாங்க, என்னன்னு கேளுங்க ஒருக்கா. சிந்தியன்ட்ட சிந்தியனுக்கு ஒரே பல்ல காட்டுறாங்க. சிந்தியன் அப்படித்தானே, சிந்தியன் சிரிச்சு கொண்டே இருப்பாங்க. சரி, வெங்காயத்தோட இருக்கும். சரி, நான் சமைக்க போறேன், அடுக்கிறேன். சமையல் முடிச்சிடலாம். சேவடி தண்ணி அள்ளி கொடுக்குறது பிள்ளை இப்ப வெங்காயம் எல்லாம் பட்டி தந்தோம், உரிச்சு தந்தோம். பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் கீரைக்குள்ள பச்சை மிளகாய் வெங்காயம் பட்டி போடுறோம். அடுப்பெரியதோட இருக்காங்க நல்லா கொஞ்சமா தண்ணி விட்டு இப்படி நாங்கள் அடுப்புல வச்சு மூட போறோம். சரி பையங்க, உப்பையும் போட்டு விடு. மூடியுங்க, கறி மூடி எடுக்கல, மூடியே தான் பச்சு. இப்போ வந்து கீரை அவிய வச்சாச்சுன்னு, எனக்கு கீரை அவிஞ்சு வடிவாய் மசிச்சா அது ஒரு வெள்ளைக்கறி. அடுத்தது வந்து முருக்கங்க பிளாக்கொட்டை குழம்புக்கு ரெடி பண்ணி கிடக்குஞ்சாலே களிக்கு அதுக்கப்புறம் நீ அதில் களி எடுங்க. முருக்கங்க காணும் மூலா உங்களை மதியத்துக்கு கொஞ்சம் சத்தமாக காயங்க, காற்றுக்கு விளங்காது. அடுப்பும் பாருங்க ஆடி ஆடி அடிக்குது. கீரை வடிவா மசிஞ்சிட்டு அவிஞ்சிட்டு மசிக்க போறோம். இப்ப நான் இதை தேங்காய் உப்பெல்லாம் போட்டு தானே போட்டு அவிய வச்சு சரி. நீங்கள் மசிக்க சரி என்ன கீரை மசியல் ரெடி. கொஞ்ச நேரம் மூடிட்டு அடுத்தது நாங்கள் முருங்கங்காய் கறி காய்ச்சி ரெடி. சரி என்ன சரி, அப்போ நாங்கள் முருங்கங்காய் கறி காய்ச்சிக்க பார்ப்போம் என்ன. இப்ப நாங்கள் பருப்பு காய்ச்சிட்டோம், மற்றது கீரை காய்ச்சிட்டோம். அடுப்பு போய்க்கு என்ன கொஞ்சம் முருங்கைக்காயும் பிளாக்கொட்டையும் காய்ச்சறதுக்கு சட்டி வச்சாச்சா. சட்டி சூடாயிட்டேன்னா இப்போ வந்து அத்தை எண்ணெய் விட்றா. ரைட், எண்ணெய் விட்டாச்சு. அடுத்தது என்ன வடிவ எண்ணெய் சூடாகட்டுமே, அவசரப்படுறது தீ விட்டுறோம் பிடிச்சி கடுகு. அத்தை வந்து பெருஞ்சீரகம் போடுறேன், கடுகு சரி மாறி வந்து கடுகு இப்போ போட்டாச்சு. அடுத்தது பெருஞ்சீரகம். பெருஞ்சீரகம் போட்டாச்சு. வெங்காயத்தை போடுங்க. வெங்காயம் கொஞ்சம் வெங்காயம் எடுக்க போறேன், நான் தாளிச்சு போட்டு ஏன் பருப்புக்கு இதுல களி வச்சிருக்கிற காற்று சுற்றி சுற்றி அடிக்கிற வழியில எல்லா பக்கமும் கிடைக்குது. ரைட், இப்போ வந்து வெங்காயம் அடுத்ததுக்கு கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிக்கிறானே. சொன்னா நல்லா வெங்காயம் வதங்கிட்டது. நாங்கள் இப்ப வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ள போறோம். வெந்தயம் கணக்கப்புடையில அளவு போட்டு போட்டுட்டு
வந்து வெங்காயம் எல்லாம் போட்டு பொரிஞ்சிட்டேனே. முருங்கங்காய் போடுவோம். இன்றைக்கு முருங்கங்காய் குழம்பு. ஏன் முருங்கங்காய் அப்படியே போட்டுருக்கேன் முழுசா? இது தூரி போட்டு தான் நான் போட்டேன். நம்ம டேக்க காட்டி நான் இல்லை. என்னத்துக்காண்டி அப்படி போடுறேன்? உள்ளுக்கு தூள் உப்பு சேரு. அதோட நாங்கள் பிளாக்கொட்டையும் போட்டுருவோம். ஏன் வச்சிருப்பா பிளாக்கொட்டையும் போடுவோம். நல்லா இருக்குமா பிளாக்கொட்டையும் முருங்கங்காய் குழம்பு? நான் சாப்பிட்டு சொல்லணும். சாப்பிடுவோம். வெள்ளை நாங்கள் எடுத்தா எல்லாரும் விட்டுட்டு கொஞ்சத்தை மூடி விட்டுட்டு பாலை விடுவோமா? சரியா முழுவோம். மூடி இருக்கோ? மூடி விடுவோம். பாலை பிடிக்கும். சரி பாலை பிடிங்க. சரி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து பாருங்க கறியை பாருங்க லைட்டாக எண்ணெயில் கொஞ்சம் லைட்டாக இழந்துட்டு நாங்கள் இப்போ ரெண்டாம் பாலை விடுவோம். இப்போ ரெண்டாம் பாலை பூனையே அதில் கிடக்குது. எங்களை பூனை அடுப்பில் வச்சு வடிக்கிறோம். வடிச்செல்லாம் மடிக்கிறது. அதான் எங்களோட வீட்டை நடக்கிற காட்டுறோம். நானும் சேர்ப்பேன். சரி அடுத்த பாலையும் விட போகிறோம். இது எத்தனாவது பால்? ரெண்டாவது. முருங்கங்காய் பிளாக்கொட்டை நல்லா அவிக்கணும் இல்லை பின்ன அதுக்கு தான் இந்த பால்களை விட்டு ஆக்களை அவிக்கிறது. மாமாவுக்கு பிடிச்ச கறி முருங்கங்காய் கறி. மாமாவுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனா இந்த விலையாகக்கூடாது. 1/2 கிலோ வாங்கிருக்கலாம். அது 1 கிலோ இல்லை 1/2 கிலோ வாங்கிருக்கலாம். 1/4 கிலோ வாங்கிட்டு சொல்றேன். அதனால பசிக்குது மாமாவுக்கு. என்ன மாமா லேட் ஆயிடுச்சு. ஒரு சுத்தல் போட்டு வந்துட்டார் சாப்பாட்டுக்கு. என்ன மாமா இப்படி சொல்ற? 2 மணியாவது சாப்பாடு. 2 மணி இல்லமா 2 எல்லாரும் வீடியோ கவனிக்கிறது 12 மணிக்கு. அப்ப என்ன சமையல் முடியும்? எல்லாரும் வந்து சாப்பிட்டு கிடக்குற டைம் வேலை தெரியுமா? பிள்ளைகளை குளிக்கவா கூடும், சமைக்கும், அந்த காலமை சாப்பாடு கொடுக்கணும். காலமை சாப்பாடு என்ன உங்களுக்கு பசிக்கலையோ? பான் கொத்து போட்டு சரி. இப்போ வந்து பிரட்டில் காய்ச்சுங்க. தண்ணியா காய்ச்சும். அது கணக்கா இருக்கு. பிரட்டில் காய்ச்சினா அதுக்காண்டி தண்ணியை விட்டு காய்ச்சாங்க காண முடியும். இப்போ வந்து பாலெல்லாம் அம்பிட்டாச்சு. அடுத்து என்ன போட போறீங்களது? சுவையூட்டிகள், கறியூட்டிகள். உப்பு தூள் போட்டு நாங்கள் தூள் போடுறோம். நாங்கள் திரிச்ச தூள் நாங்கள் அதே உங்களோட செய்து பகிர்ந்து கொள்ளுவோம். ஆனா இந்த கூடின அளவா போடுவோம். என்ன கதையில போட்டோம்னா இந்த தூள் கூட போட்டு சாப்பிடுவோம். கதைக்கு நல்ல டேஸ்ட். சரி இப்போ வந்து முருங்கை கறி காய்ச்சி முடியுது. என்ன இனி வந்து நாங்கள் சாப்பிட சரி. என்ன சாப்பிட சரி. நாங்கள் உப்பு தேய்ப்போமா? கறியில் அரைக்கட்டை போடலாம். பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கறிக்கு தேவையான கை கணக்கான உப்பு எனக்கு தெரியும். எவ்வளவு கறிக்கும் என்ன மாதிரி உப்பு போடணும்னு எனக்கு தெரியும். போட்டாச்சு. மூடி விடுமா? மூடி விட்டால் வடிவா அவியும். கறியை திறந்து பாக்குறேன். பாப்போம் கறி எப்படி இருக்கு. சத்தம் கூட அவிஞ்சு கொண்டிருக்குது. கள்ளி காட்டு மாடிவா. அவிஞ்சு கொண்டிருக்குது. அடுப்பு சுடுவது. போன் விழுத்தி விட்டாலும் அடுப்புக்குள்ள போன் விழுத்துனா போனுக்குள்ள அம்பூனோம். புளிய விடுவோம். இப்போ வந்து முருங்கங்காய் கறி ரெடி. கொஞ்சம் பார்த்தா சரி. என்ன தவிர ஒளிப்பிடுமா? போயிடுச்சு குளிச்சுட்டு வரட்டு. வெள்ளம் பிடிச்சி சாப்பிடணும் இருக்கு. பக்கத்தையும் பெற அது பூனை. சரி நாங்க மூடி நல்லா கொதிக்க விட்டு பால் விடணும். இன்னும் விடையில முதல் பால் விடையிலை. அப்ப இன்னும் 10 நிமிஷம் நல்லா வத்தி இதா வேற விடுவோம். இப்போ வந்து எங்களோட கறி வந்து ரெடி ஆகுது. என்ன நாங்கள் ரெடி ஆகுறதுக்கு முன்னாடி பாருங்க எல்லாம் அவிஞ்சு வடிவா இதா இருக்குன்னு பாருங்க பிளாக்கொட்டையெல்லாம் என்ன வாசமும் வருது.
நாங்க இப்ப முதல் பால் அப்படியே அலங்காம குலுங்காம விடப்போம். விடுங்க பாப்போம் அப்படியே அலங்காம கொஞ்சம் பால் முதல் பால். ரைட். இனி நாங்கள் அப்படியே மூடி அப்படியே கொதிக்க விட்டு டேஸ்ட் பார்த்து சரி. மண்ணி ஏறு தெரியும். சரி அப்போ மூடி விடுங்க. நல்லா வடிவா கட்டி வந்துட்டு கறி என்ன. அப்போ நாங்கள் நீ இறக்கப்புறம் இறக்கிட்டு நீ நாங்கள் சாப்பிட பார்ப்போம் என்ன. சரி இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் இப்ப சமைச்சு எடுத்து கொண்டோம். வழியில இருந்து நிலத்துல இதுல இருந்து சாப்பிடல காத்து அடிக்குது ஏன்னா வித்துக்குட்டி சரியா காத்து அடிக்குது. அப்ப நாங்க இப்ப உள்ளுக்குள்ள வந்துருந்தா நாங்க எல்லாரும் சாப்பிட போறோம். இப்படித்தான் சாப்பிட போறோம். நாங்க சந்தோஷமா இருக்கு. கறியோட மாமாவுக்கு நல்ல சந்தோஷமா இருக்கு. இப்படி திருட்டரசி சோறு பாத்தீங்கன்னு சொன்னா மற்றது முருக்கங்காய் கறி பிலாக்கோட்டை முருக்கங்காய் குழம்பு பருப்பு கீரை நாங்க இப்ப சாப்பிடுவோம் என்ன போட்டு. எல்லாருக்கும் இப்படியே போடுவோம். ஏன்னா அந்த ஞாபகங்கள் வேற இந்த பிள்ளைகளுக்கு பாத்தீங்களா அம்மாவோட வீட்டை போய் சாப்பிட்டது அங்கே பருத்தி போடுங்க ஒரு இடத்துல போடுவாங்க. நாங்க போடத்தை கொட்டுவோம் தெரியும். வித்தியாசமான சாப்பாடு இப்படி நீங்களும் சாப்பிடுவாங்க. நல்ல பசி இல்ல இருக்குமா கொஞ்சம் லேட்டா போச்சு சாப்பாடு செய்ய முடியல. ஆனா இப்படி மிரக்கறி சாப்பிடுறது சாப்பிடுறாங்க. இது சிக்கன் கறி நல்லா இருக்கும். மிரக்கறி நல்லா இருக்கு சாப்பிடுறது. ஞாயிற்றுக்கிழமை நாங்க மிரக்கறி இதையெல்லாம் சாப்பிடணும் பிள்ளைல. ஆனா இவ்வளவு சாப்பாடு போட்டுட்டீங்களா யாராவது சாப்பிடாட்டா இந்த மாட்டி கறி அடிக்கலாம் எல்லாருக்கும் ஓகே சாப்பாடு நாங்கள் இப்ப முருக்கங்க கறியையும் விடுவோம். இந்த பில்லாக்கோட்டையும் ஒன்று செய்யலாம். என்ன அண்ணாவை அண்ணாவை இப்படி விடலாம். சாப்பிட்டு பார்க்கணும் நல்லா இருக்கு. பில்லாக்கோட்டை எல்லாமே இருக்குது. அன்றைய கூழ் குடிச்ச நீங்கள் பார்த்து நீங்கள் எப்படி ஆசையா குடிக்க பார்க்க. சரி இப்ப நாங்க என்ன செய்ய போறோம் என்றால் அப்பளம் மிளகாயும் வச்சு கொண்டு சாப்பிட போறோம். நாங்க சாப்பிடுவோம். சரி நாங்கள் அப்ப தீட்டு தெரியும். முருகங்க கறி அப்படி கறிக்குள்ள இப்படி ரெண்டு அப்பளம் இருக்கு. நல்லா இருக்கணும். ஒரு சந்தோஷம் இப்படி எல்லாம் சேர்ந்து ஒரு ஒவ்வொரு கோப்பை கண்டில இப்படி எல்லாம் சாப்பிட்டு பாருங்க சந்தோஷம். சாப்பாடு டேஸ்டா இருக்கும். மனசுக்கு ஒரு நிறைஞ்ச சந்தோஷமா இருக்குமே. உங்களை போனா தெரியுது தெரியாது புதுசா வந்த கெஸ்ட் இல்லதானே போன வீடியோல தான் திருப்பேன். நீங்க படிச்சுனாக்க அடிக்கணும். ஒரு லைவ் முடிஞ்சதுக்கு ஒரு அன்னைக்கு அடிக்கிறீங்க. நீங்க வாழைப்பழத்தில் தான் அப்பா கொடுத்துட்டாரு பாத்தி. சந்தோஷமா சாப்பிடணும்.
எங்க இருக்கு எல்லாமே தான் பிள்ளைகள் எல்லாரும் அப்படியே முருங்கைக்காயோட இல்ல ஜோரு நல்லா இருக்கோடா அப்பா என்ன இருக்கு இப்படி யாரும் சாப்பிடுன்னு நினைக்கிறீங்க வாழைப்பழத்தோட ஒரு சாப்பிடுங்க மறக்கிறீங்களா ஒரு ஆள் சாப்பிடுறது அம்மம்மா அத்தை விராதனைதான் அங்கே பறிக்கிற வாழைப்பழம் பதியோ ருசிகாந்துட்டாங்க வாழைப்பழம் சொன்னாங்க நல்லா இருக்கு கொஞ்சம் நேரம் சாப்பிட்டாரு புட்டு பாருங்க சாப்பிடுறது சோறு மாறும் குழந்தை பிள்ளை நினைக்கணும் இல்லையா சாப்பிட காரணம் சரி ஓகே சரி விடு சரி 4 மணி வா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வயலே பார்த்தாலே தெரியுமே இல்ல சாப்பாடு இதெல்லாம் முருங்கை ஐட்டம் அப்பளம் ஒன்றுமே இல்லை சோறு ஆக்களும் சாப்பிட்டே ஆனா உண்மையா மரக்கறி இப்படி செய்து சாப்பிடுறது என்ன பண்ணுறது வீட்டு வேலை போடுவோம் நல்ல 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 நான் இப்ப ஒரு முடிவெடுத்துருக்கு என்னன்னு சொன்னா சும்மா காசை கொடுத்து வச்சு மீன் அப்படி எல்லாம் இல்லாம என்ன டெய்லியா அப்படி ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு கிழமை வள்ளியில அப்படி சாப்பிடுறது ஆனா மரக்கறினா இப்படி சாப்பிட்டு ருத்துக்குட்டிலாம் அப்பாக்கு நோங்க வாழைப்பழம் சாப்பிட்டினா சாப்பாடு அப்புறம் ஒரு பழம் நல்லது களி வைங்க உண்டு நாளைக்கு அடுத்த முறை இந்தியன் இடத்துல ரொம்ப பாத்துக்கிறது கொஞ்சம் தூரம் நாளும் கிடக்கு நாங்க இருந்த இடத்துல இல்ல அத்தைட்டே கிடக்கு அப்படி முட்டை வலிச்சு சாப்பிடக்கூடாது வாழையில வலிச்சு சாப்பிடணுமா அப்படி சரி அப்ப நாங்க இந்த வீடியோ முடிப்போம் நாங்க வடிவா இன்னைக்கு சமைச்சு சாப்பிட்ட மாதிரி நீங்களும் சாப்பிடுங்க நாங்க சாப்பிட்ட இன்னைக்கு சமைச்சு சாப்பிட்ட எங்களோட வீட்டு அலுவல் அதாவது எங்களோட வீட்டுல மதிய சாப்பாடு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் சொல்லுங்க தஸ்வின் வயல் விதைச்சு விட்டு இருக்கிறாங்க அழகா எப்படி இருக்குன்னு எப்படி நினைச்சுக்கோங்க சரி ஓகே மறுபடியும் இன்னொரு வீடியோல சந்திப்போம் பாய் சப்ஸ்கிரைப் சொல்லுங்க அதுதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய்